என்ன கரகமோடா அங்கே உட்காருவா ஐயோ போச்சே ஏ பூபதி ஐயோ போச்சே வா வா போச்சே பூபதி போச்சே எம்மா நீடு போச்சே ஏய் நெக்லஸ் நீடு போச்சா அடிச்சே நெக்லஸ் நீடு போச்சா தம்பி நெக்லஸ் நீடு போச்சா ஆமாடா ஏய் அக்கா வாங்க வரி அக்கா பூபதி இவன் ஆள பார்த்தா எப்படிடா தம்பி அடப்பாடா இவ சூரந்தாண்டா அஞ்சாறு பேர் கூட வெச்சுவாடா அப்பாடா
பூபதி என்ன உடுகொண்டு ஓடி அந்த கரகண்டு சுத்தரம் கரகண்டு சுத்தரம் இப்படி கேகத்தெல்லாம் மீட்டு போட்டு வாங்குறானே ஐயோ நான் கூட அடி வாங்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா நான் செத்துட்டா ஓய் என் பொண்டாட்டி ஒரே ஆம்பியாண்டா. இப்ப என் முன்னாடி 4 பேர் விட்டு வந்து 4 ஆம்பளா ஏன்னா கபாலி பண்ணியா அப்பெல்லாம் என் பொண்டாட்டி 10 ஆம்பியான் ஊர்ல இருக்கலாம். நான் போய் கேட்டு வரேன். என்னடா பூபதி என்னடா மகாராஜா என் அருகாமையில் கூடிய மந்திரி எங்க அப்படி கேக்குறாரா? டேய் அந்த மகா வர போல இல்ல. ஏண்டா ஏய் அவர் வந்த ஒரு அதிர்ச்சி கண்டு ஏய் அவர் வந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டு வந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டு இல்ல முருகு எல்லடா நொறுக்கு அவர் வந்த அதிர்ச்சி கண்டு வந்த ஒரு அதிர்ச்சியை கண்டு அங்க பயந்து ஓடாமல் அடிச்சடி தாங்காமல் தாங்கப்பட ஓடாமல் பயந்து ஓடி வந்தவன் அங்க ஒரு பழத்துல ஊதி செத்துட்டான்னு சொல்லு போ. பூபதி இத சொன்னா செத்துட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாருல்ல? ஒண்ணும் பண்ண மாட்டான். ஒண்ணும் பண்ண மாட்டான். செத்து புட்டியானு பூபதி சத்தியமா ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் தான் சேர்ப்பாளத்துல போறேன். அடிக்க மாட்டாருல்ல? கண்டிப்பா அடிக்க மாட்டான். அடிச்சு எனக்கு சத்தம் கேட்க போ. தண்ணி காட்டுற கால தண்ணி காட்டுற போரு ரகசியமாடா எதிர்த்து காட்டு போத பசங்களா நீங்க வந்து ஒரு அதிர்ச்சியை கண்டு அடி தாங்காமல் இங்க இருந்து ஓடுறாம ஓடி பார்த்தா ஒரு பள்ளத்துல விழுந்து செத்து போய் கிடக்குறான். செத்துட்டான். என்னுடைய மந்திரி நினைச்சேன் ஐயோ கத்திரி ரொம்ப நெருக்கமான செத்துட்டான். நெருக்கமானவன் யாரு? அவன் செத்துட்டான். அவனை விட்டுரு. நெருக்கமான செத்துட்டான். இப்ப நெருக்கமானவன் யாரு இருக்கு? ஐயோ சொல்லு நீ சொல்லு. என் நண்பன் யாரு? அப்படி யாராவது இறந்து விட்டாலும் அப்ப செத்துட்டானு நெருக்கமான கூட்டாளி அவனோட நெருக்கமான கூட்டாளி புனூர் பாலாஜி தான். முன்னாடி தாழ மந்திரி செத்துட்டான். ஆமா அவன் சும்மா விடக்கூடாது. ஆமா அவன் சும்மா விடக்கூடாது. அவன் சும்மா விடுது. அவன் என்ன பண்ணா? சும்மா விடாத. அவன் வந்து புடிச்சு ஊம்பு. அவன் சும்மா என்ன சொன்னாரு? நீ பச்சா சுண்ணி முடிச்சு ஊம்பு சொல்ற. அப்ப என்ன சொன்னான்? ஏய் சோடா அப்ப விட்ட மந்திரி எனக்கு வலது போஜமாச்சு. நான் அம்மா கஷ்டத்துல இருந்தாலும் எனக்கு கொடுத்து தாங்குவாரு. கொடுப்பாடு. மந்திரி நீயே
அது இருக்க ஏய், அவன் இறந்து விட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை தூக்கி வந்து கட்டி அடிக்கி அது மேல அவன் கட்டி வச்சு அது மேல அவன் கட்டி வச்சு கட்ட அடிக்க அது மேல ஓன் கட்டி வைக்கிறீங்க அவன் கட்டி வச்சு அது எரித்து அந்த கொண்டு போய் கங்கை கோதாவரி மூன்று நதியிலையோ கரைச்சனா சுத்தமா அந்த பாவம் என்னை விட்டு நீங்கும். அதனால தூக்கிட்டு வரல. ஐயோ உன்னை நான் கொஞ்சம் ஒரே நிமிஷம் கூட்டு வரல வாங்கி கூட கேக்குறல்ல என்னடா மாமா கேட்கவே தண்டிகளா வெளிநாட்டு வாட்சி 2000 ரூபாய் பேர் வாட்சி கலைவாணி பிரம்மதேவன் மனைவி கலைவாணி கல்லுக்கு மாணிக்கு கல்லாகுமோ மாணிக்க கல்லுக்கு சொல்லுக்கு ஹரிச்சந்திர சொல்லாகுமோ சொல்லாகுமா ஹரிச்சந்திர சொல்லுக்கு இடையாகுமா பிரபு சேர்ந்த பிரம்மதேவன் பொண்டாட்டி கலவாணி தாலி அறுக்க 2000 ரூபாய் வாட்சி கொடுத்துள்ளோம். இட்லியா ஏலக்காய் சட்னியா அதை எடுத்து பரிமாறி நீ வச்சு ஐயா ஐயா உங்க சின்ன கருவாட்டு வாழை இருக்கு. ஒரு அடி வாங்கிட்டு போய் நீ ஜனத்தோட நிக்கிறிய அவன் சமாதி வாங்க 1500 ரூபாய் முள்ளைக்கு பத்தாடு வாங்கி போற முள்ளைக்கு பத்தாடு வாங்கி போறே என்ன டீ வச்சுக்கிறா இந்த வாடா எனக்கு பதில் சொல்றா எனக்கு பதில் சொல் முள்ளிங்க பத்தாடு வாங்கி போற வண்டி ஓட்டுற அவன் போயிச்சார் வயல் மறக்கிறான் சத்தியமா வயல் மறக்கிறான் எங்கள்கிட்ட வந்து காசு கேட்கறான் டீசல் போறதுக்கு எங்கள்கிட்ட வந்து காசு கேட்கறான் போலீசார் மச்சா எங்கள்கிட்ட வந்து காசு கேட்கறான் சம்பாதிக்கல கேட்டா எடுத்தாங்க ஏன் தாங்கறடா ஏன் மாட்டடோ ஏன் இல்லடா நான் வண்டி நைட்டு ஃபுல்லா ஆட்ட ஆடிட்டு பகல ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு அவன் கேட்டவனே எடுத்து கொடுத்து பீத்துட்டு போறானே நீ கேட்க எடுத்தா அப்படி ஏன் சும்மா விடுறீங்க வாடகை கழிச்சுக்கு போறீங்க குடுன்னு சொல்லு என் மகன மாமா பின்ன ஒரு போல எடுத்துருவேன்
சாதுவ மாட்டு மேல ஏய் ஐயா அது போல போகட்டும் வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பான் நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திருப்பான் சமந்திருக்கான பாரு ஆமா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் ஆமா. இப்போ சபைக்கு இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம் வணக்கம். ஒரு கோடி வணக்கம். இந்த எத்தனை நாள் நாடி இருப்போம் எத்தனை நாள் ஆமா, அது சேர்த்து 5 நாள் 5 நாள் நம்ம தான் ஆண்டு வரும் அதனால இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம் ஆனால் என்னுடைய விளக்கம் யாருண்டு? மயிர பார்த்தா ஐயோ 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 அவன் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கு தம்பி ஏண்டா அவன் மயிரும் அவன் மூஞ்சியும் அவன் பார்த்தா என் இதாட்டுமே இல்லை தம்பி நீங்க டைம் பசு மாடு காலையிட்ட வந்துக்குது கண்டிப்பா அப்படிதான் முருகன் ஏய், இந்த விருதாபுரி மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய என் பேரோ விகுண்டாசுரா. இவர்தான் வெண்ணகாசூரன் சொல்லி விட்டாலே கண்ணு சொல்லுங்க சொல்லுங்க 100 ரூபாய் உண்டா கொடுக்கலாமா? என்ன பண்றது காசு அப்படி பிறந்து என்னுடைய நாட்டை இந்த வீணாபுரியை இந்த வீணாபுரி பட்டணத்தை சிறப்போடு அரசாட்சி வருகின்ற கலாச்சார பரம்பரை அது என்ன தெரியுமா? கப்பு கிடைக்காங்க யாரும் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படி இருக்க எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் என் பேர் விகண்டாசுரன். என் பேர் விகண்டாசுரன். என் மனைவி பேரோ வீரவல்லி. ஓ மனைவி பேரோ வீரவல்லி. ஆமா, என் பேரோ விகண்டாசுரன். என் மனைவி பேரோ வீரவல்லி. என்கிட்ட ஒருத்தருக்காங்க உன் கொண்டாடி பேர் வீரவல்லி. எங்க ஆளுக்கு இவங்க பேர் வந்து பள்ளி சூரவல்லின்னு போட்டு போல கண்ணு பள்ளி பள்ளிங்க ஊட்ட என்ன பழகன்னு ஒன்னா செப்பிட்டாங்க ஒருத்தானே ஊட ரெண்டு இட்டாச்சு குடும்பமா அதுதான் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. அப்படி இருக்க சில நாட்களாக என்னுடைய மனைவி வீரவல்லி வீரவல்லியாகப்பட்டவள் எனக்கு
பிள்ளை என்பது இல்லை. பிள்ளை என்பது சில நேரத்திலே பிள்ளை என்பது இல்லை. ஆனால் ஆனா இப்போதைக்கு 6 மாதம் கர்ப்பமா இருக்கிறார். பொண்டாட்டி எனக்கு இல்லாம பக்கத்துல யாரு மகாராஜா அப்ப ஏமாத்தி அக்கா அப்ப பக்கத்துல அப்ப நீ என்ன பண்ண என்ன பண்ண ஒண்ணு பண்ணுங்க கையில மனைவி ஹீரோவாகப்பட்டவர் 6 மாத கர்ப்பமா இருக்கிறார். அவர் அழைத்து சில வார்த்தைகள் பேச வேண்டும். இன்றைய தினம் நான் திக்கு விஜய் செய்ய செல்ல வேண்டும். அதனால் என் மனைவி வீரவள்ளி வீரவள்ளி தற்போ முன்னுவாண்ணா உட்காருண்ணா வா முன்ன உட்காருண்ணா வாண்ணா முன்ன உட்காரு நாட்டெல்லாம் முன்ன வா முன்ன வா அவன் அமிர்தம் அப்புறம் ஆமா அமிர்தம் Come on.